இப்ப ரொம்ப பேருக்கு திருக்கொள்ளிக்காட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை கும்பிட்டா சிறப்பான யோகம் உண்டு, சிறப்பான வரவு உண்டு, சிறப்பா வருமானம் கிடைக்குது அப்படிலாம் பேசிக்கிறாங்க. உண்மை. யாரு எந்த ராசிக்காரனுக்கும் அதிகமா கிடைக்கும், எந்த ராசிக்காரனுக்கும் மீடியமா இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா ராசிக்காரங்களும் நல்லா இருக்கும். யாரெல்லாம் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அட்டம சனியால், அத்தாசம சனியால் யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, கண்ட சனியால் யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, கண்ட சனியால் யாருக்கு பாதிப்போ, யாரு போனாலும் அவருக்கு நன்மையை செய்யக்கூடியவர் திருக்கொள்ளிக்காட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான். ஒருவேளை இந்த ராசிக்காரங்க போகக்கூடாதுன்றாங்க சார், இந்த நட்சத்திரம் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தால் உங்க குடும்பத்திலேயோ உங்க நண்பர்களோ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம், 11ஆம் இடம், நல்லா கவனிச்சுங்க. 4, 5, 11வது ராசிகள். உதாரணத்துக்கு நீங்க மேச ராசின்னு வச்சுங்க. 4வது ராசி யாரு? கடக ராசி. 5 யாரு? சூரியன். அப்ப 4ஆம் இடத்து ராசி, 5ஆம் இடத்து ராசி கடக ராசிக்காரங்களோ, சிம்ம ராசிக்காரங்களோ, 11ஆம் இடம் என்ன? கும்பம். இந்த கும்ப ராசிக்காரங்களோ, இவர்கள் மூவர்ல யாரையாவது ஒருத்தர் கூட்டி போனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும். என்னை மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் நீங்க எந்த ராசிக்காரங்களும் கூட்டி போன அவசியம் இல்லை. நீங்க தனியா போனாலே நல்லது நடக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு மனத்தாங்கல் இருந்தால், ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரு இந்த ராசிக்காரங்க போகக்கூடாது, அப்படி இருந்தால் நான் சொல்றேன் எடுத்துக்கங்க. மேச ராசியா இருந்தால் 4ஆம் இடத்து ராசி கடகராசி, 5ஆம் இடத்து ராசி சிம்ம ராசி, 11ஆம் இடத்து ராசி கும்பராசி. இந்த 3 ராசியில யாரோ ஒருத்தர் கூட்டி போனீங்கன்னா நிச்சயமா உங்க குடும்பத்தில் ஒருத்தர் இருப்பாங்க. அப்படி இல்லை உங்க நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களோட கூட போனீங்கன்னா நிச்சயமா அந்த திருக்கொள்ளிக்காட்டில் இருக்கும் சனீஸ்வர பகவான் மிக நன்மையான பலனை தருவார் என்பது நியதி, உண்மை.